சார்சிசிஎஸ் அவர்களுடைய விண்ணக பிரவேசத்தின் முதலாவது சாந்திக்கான திருப்பலியை தொடர்ந்து அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு மாலை பொழுதிலே ஒன்று கூடியிருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்விலே முதலிலே மங்கள விளக்கேற்றி இந்த நிகழ்வினை ஆரம்பிப்போம். தொடர்ந்து பேராலய பங்கு தந்தை அருட்திரு ஜெரோசெல்வ நாயகம் அடிகளாரை, அவரை தொடர்ந்து பிஷப் சவுந்தரங்கேயா சென்டர் இயக்குனர் அருட்திரு ரூபன் மரியாம் பிள்ளையடிகளார் அவர்களை, அருட்திரு நேசன் அடிகளார் அவர்களையும், மேல் நீதிமன்ற நீதிபதி கௌரவ திரு சூசேதாஸ் டெனிசாந்தன் அவர்களையும், குருநகர் பங்கு தந்தை அருட்திரு யாவிஸ் அடிகளார் அவர்களையும், கந்தரோதய கல்லூரியினுடைய அதிபர் அருட்திரு அண்டனி பாலாடி அவர்களை, அருட்தந்தை மௌலிஸ் அடிகளார் அவர்களையும், திரு ஆசீர்வாதம் மரியநாயகம் அவர்களையும், குஞ்சஞ்சி மாதா பிரசிடிய தலைவர் சிமியோன் மரியதாஸ் அவர்களை, திருமதி கிறிஸ்டலா மினோஷன் அவர்களை, மங்கள விளக்கேற்றி இந்த நிகழ்வை மங்களகரமாக ஆரம்பித்து வைத்த அனைவருக்கும் நன்றி. ஆசிரியரை நிகழ்த்த வருகின்ற திருப்பவர்களை மேடையில் வந்து அமருமாறு அன்போடு கேட்டிருக்கிறேன்.
மண்ணிலே வாழ்வாங்கு வாழ்ந்து தன் வாழ்நாள் முழுவதையும் இறைவன் தனக்கு தந்த பணிகள் அனைத்து கூடாகவும் வாழ்ந்து முடித்து இந்த மண்ணிலே பலரும் நினைக்கத்தக்க ஒரு நினைவுச்சுவடாக சென்றிருக்கின்றார். எனவே இந்த நேரத்தில் அன்பு தந்தை அமரர் மோசஸ் தாபிசியஸ் அவர்களின் விண்ணக பயணத்தின் போராட்ட நினைவினில் அவர் பால் ஈர்த்து கொண்ட அன்பு உள்ளங்களின் எண்ணங்கள் தாங்கிய மலர் வெளியீட்டு நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்த யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அன்புக்கும் மதிப்பிற்கும் உரிய அருட்பணி பி.ஜே. ஜெபரட்னம் அடிகளார் அவர்களே, பேராலய பங்கு தந்தை அருட்பணி ஜெரோ செல்வநாயகம் அடிகளார் அவர்களே, நிகழ்விற்கு வருகை தந்துள்ள மதிப்பார்ந்த அருட்தந்தையர்களே, பெரியோர்களே, பங்கு மக்களே, உறவினர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இறை ஆசியுடன் கூடிய மாலை வந்தனங்கள் உரித்தாகுக. எமது தந்தையார் வாழ்ந்து தம் பணிகளை ஆற்றிய மண்ணில் இந்நூல் வெளியீட்டினை மேற்கொள்வதில் பெருமகிழ்வு எய்துகின்றோம். இவ்வரிய சந்தர்ப்பத்திற்காக இறைவனை நன்றியோடு ஆராதிக்கின்றோம். எமது அழைப்பை ஏற்று இந்நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பிக்கின்ற யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் பெருமதிப்பிற்குரிய அருட்பணி பி.ஜே. ஜெபரட்னம் அடிகளாரை வருக வருக என அழைக்கின்றோம். எமது அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள பேராலய பங்கு தந்தை மதிப்பிற்குரிய அருட்பணி ஜெரோ செல்வநாயகம் அடிகளாரையும் இங்கு தமது பிரசன்னத்தால் மகிழ் தருகின்ற அருட்தந்தையர்களையும் அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். மதிப்பார்ந்த திரு சூசைதாஸ் டெனிஷாந்தன் அவர்களையும் அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். யாழ் ஸ்கந்தவசியா கல்லூரியின் எனது தந்தையாரின் ஆசிரியர் நண்பரும் ஓய்வு பெற்ற ஆசிரியருமான கலாபூசணம் திரு சிவஞானராஜா ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இந்நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள அன்பார்ந்த பங்கு மக்களே, உறவுகளே, நண்பர்களே, உங்கள் அனைவரையும் வரவேற்று அமைகின்றேன். நன்றி. நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு என்ற வள்ளுவர் வாக்குக்கேற்ப நல்லதாக தன் பணிகளை ஆற்றி விடைபெற்றிருக்கக்கூடிய எங்கள் அன்புக்குரிய அமரர் மோசஸ் தாபிசியஸ் அவர்களுடைய நினைவுகளை நாங்கள் பகிர்ந்து கொள்கின்ற ஒரு தருணம். ஒரு நல்ல கிறிஸ்தவனாக, நல்ல குடும்பத் தலைவனாக, நல்ல ஆசிரியனாக, நல்ல ஆன்மீக பொதுநிலை பணியாளனாக, கலைஞனாக, எழுத்தாளனாக பல்வேறு தளங்களிலே பணியாற்றி விடைபெற்றிருக்கின்றார். எனவே அவருடைய இந்த நினைவு தினத்திலே அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ள ஆசியுரை நிகழ்த்துவதற்காக முதலிலே முன்னாள் சந்திரோதயா கல்லூரியினுடைய ஆசிரியர் கலாபூஷணம் சிவஞானராஜா அவர்களை அன்போடு அழைத்தேன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய தினம் ஒரு புனித ஆத்மாவின் பங்களிப்பில் எமது வாழ்க்கையை இணைக்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தில் இங்கு கூடியிருக்கின்றோம். 80-90களில் யானும் அவரும் ஸ்கந்தவரோடைய கல்லூரியிலே கற்பித்திருக்கின்றோம். அதற்கு முதலாக இங்கு வந்திருக்கும் குருமார்களை முதற்கண் வணங்குகின்றேன். இந்த சபையை தலை வணங்குகின்றேன்.
குடும்பத்தவர்களையும் வணங்குகின்றேன். ஆனந்தமான, அதிசயமான, அற்புதமான, ஆச்சரியமான அதீத சமய சமூக பொது பணியாற்றிய தூய கர நேயமிக்க இன மத மொழி கடந்த எளிமையான மக்களின் தூதுவராக அமரர் மோசஸ் தாசிசியர் அவர்களை இன்று நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அவரோடு நாங்கள் பழகிய சந்தர்ப்பங்கள் சகோதரத்துவத்தினையும் எல்லோரும் ஒரே குலம் என்ற ஒரு உன்னத லக்குடனும் ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற சிறந்த லக்குடன் மாணவர்களை வழிப்படுத்துகின்ற உடைநடை பாவனையோடு நானும் அவரும் ஸ்கந்தவருடைய கல்லூரியில் கற்பித்திருக்கின்றோம். இந்த குடும்பத்தவர்களை இன்றுதான் நான் சந்தித்திருக்கின்றேன். ஆனால் எழுத்திலே சந்தித்திருக்கின்றோம். பல தேடர்களின் மத்தியிலே இன்றைய தினம் அந்த குடும்பத்தவர்களோடு இணைகின்ற வாய்ப்பை எல்லாம் வந்த இறைவன் நமக்கு அருளியிருக்கின்றார். அவருக்கு அனுப்பிய ஒரு பாடல் இங்கே தரப்பட்டிருக்கிறார். அதனை இன்றைய தினம் நான் வாசிக்க வேண்டிய ஒரு பொறுப்பிலே இருக்கின்றேன். தூய கரமுடைய தேவகுணாளர் அச்சக வீதியில் நெச்சு புகழ் தேவனாயிருந்து மத்தியோசீதியில் மனித மாணிக்கமாயிருந்து குவாரி வீதியில் குவலய விளக்காயிருந்து குருவடிவாகியே இன்று திருவடி பெறாகினாரும் தான் தன்னுடைய பாடுமென தம் கடமை பேணும் பெரும் தவமுடைய எத்தரையே போற்றி எத்தரையே போற்றி காணும் கடமைய கண்ணும் கருத்துமாய் ஞானம் எனும் பேரு வந்த நாயகா போற்றி ஸ்கந்தாயும் வன்னேவி பாடசாலையில் அன்றே வியந்தோம் இவரது தூய சேவை கண்டோம் அன்றே பரந்தே பிரதான வீதியூடாக களைத்தே வருவார் இறந்த பயன் நாமும் பெற்றோம் உயர்ந்தோம் என்றும் ஆழவெட்டீன் சுண்ணாகம் முழுவில் கந்தரோடை 60 ஆசான்கள் என பலர் பணியாற்றிய போதும் தொலை தூரமிருந்து ஓடி ஓடி முதல் வரும் மாசாலிவர் தாசீதியர் என்னும் மூத்தவரே முத்திரை பதித்தவரே கலை வளம் நிரம்பிய குடும்பம் அதனால் பிள்ளைகள் தலை நிமிர்ந்து கலை வளர நிலை உயர்ந்துள்ளனரே
ஆங்கிலம் பேசிய அனைவரையும் நீத்தெடுப்பதில் அலாதியான விருப்பம் கொண்டவர் காசியசம். இனம் மதம் மொழிகளுக்கு அப்பால் ஒற்றுமையை சேமித்த கனவானே அமரர் மோசசாதிரிதர் அவர்கள் மனமோடு வேலை செய்த மகாபிரபு அவர் மாதவ பேரறிந்தார் மாநகர இறையுலகில் கொஞ்சு தமிழ் மண் கமழ இறைஞ்சுகின்றோம் என்று நெஞ்சமதில் நேடுயர சாந்தியே எம்மாராதனை. மூன்று பாடல்கள் அவரோடு நானும் சேர்ந்து பாடிய பாடல்கள். ஒரு ஆரம்ப 2 வரிகளை பாடி ஞாபகம் விட்டுவோம். முத்து முத்தான சித்திரங்கள் லங்கை முற்றத்தில் சிந்திய ரத்தினங்கள் பற்றும் பாசம் வைத்தவற்றை நல பாதை சேர்க்கும் பணி நமதே. முத்து முத்தான சித்திரங்கள் லங்கை முற்றத்தில் சிந்திய ரத்தினங்கள். இது ஆசிரியர் தினத்திலே அவர்கள் நானும் ஒன்றாக பாடிய பாடல். அடுத்தது தூய நலம் வேதே தேவ பாலகனாம் நேயமுடனே அவதரித்தார் நெஞ்சம் மகிழ்ந்திடவே. மூன்றாவது சினமடையாதே சேரி விழாதே சிறந்த குணங்களை சிதற விடாதே. சினமடையாதே சேரி விழாதே சிறந்த குணங்களை சிதற விடாதே. சினமடையாதே மனம் போல போக்கினில் போக விடாதே. மாபெரும் புகழ்வாரில் மகிழ்ந்ததுள்ளாதே. சினமடையாதே சேரி விழாதே. அற்பரை போய் அடுத்து அறிவை காதே. அறிவுடை பெரியோரை அவமதிக்காதே. கற்பனை உலகில் கனவுகளாதே. காலம் கடந்தபின் கண் பிடிக்காதே. தினமடையாதே சேரி விழாதே. அங்கு கடமையாற்றிய பொழுது அளவட்டியிலே பத்திநாதர் என்ற குடும்பம் எனக்கு தெரிந்த குடும்பம். உண்மையிலே ஒரு கல்விக்கு உன்னதமான இடத்தை அளவட்டியில் கொடுத்த ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தோடு நாங்கள் நெருங்கி பழகியவர்கள். எனது தந்தையார் பத்திநாதர் சார், அவருடைய மனைவியார், அவருடைய பிள்ளைகள், ஜீவரட்னம் தொடக்கம் எல்லோரும் எங்களோட அருமையாக பழகியவர்கள். அந்த அழுக்கை வீதியிலே நாம் எமது வீட்டிலிருந்து மடத்தடிக்கு, அதாவது வயலுக்கு போகும்பொழுது சேரோட கதைக்கு அந்த வாசலை அவர் நின்று கொண்டிருப்பார். அவரோட கதைக்கு போகின்ற அந்த மனப்பாங்கை நான் தாசீசியத்தோடு கலந்திருக்கின்றேன். அதே போல அருளப்பு சார் என்று அது
தகுதியான பணிவான மனிதர். எங்கு இருந்தாலும் தலை வணங்குகின்ற ஒரு பாக்கியம் அவருக்கு ஆண்டவன் கொடுத்திருக்கின்றார். இன்னும் மேலதிகமாக லோபியா மாஸ்டர் ஐயா அளவட்டி மட்டுமல்ல, இனிவேல், பெல்லிப்படை, பன்னாடை, கொல்லங்கரட்டி ஆகிய ஊரிலே சரியான சுத்தமான தூய நீரூற்றை கண்டுபிடிப்பதில் லோபியா மாஸ்டருக்கு நிகழ் யாரும் இல்லை. அவருடைய சிலை கூட வைக்கப்பட வேண்டும். அதே போல 10 நாளுடைய சிலை கூட அங்கு வைக்கப்பட வேண்டும். இதெல்லாவற்றை நான் தாசீசரோடு கலந்து கொள்ளும் பொழுது அவர் ஆனந்தம் அடைந்தார். அப்ப இதே சொல்றேன் என்றால், நான் ஒரு இந்துவாக இருந்தோம். நான் உடுவிலே 12 வருஷம் இருந்தனால் உலகிலே நாங்கள் இடம் விட்டு நகர்ந்த பொழுது ஜோசப் டீச்சர் என்ற ஒரு டீச்சர் இருந்தார். எங்களை அரவணைத்து வாங்குவோசர் சொல்லி தனது புது வீட்டினுடைய சிறப்பை எம்முடன் தந்து தான் தமத்தை விட்ட போயிருக்கின்ற ஒரு கிறிஸ்தவ பாரம்பரிய பண்பாட்டை அன்று நான் வந்தேன் மாதா கோவில். அதே போல சகல இன மக்களையும் நேசிக்கின்ற இனமத மொழிகளுக்கு அப்பாலே தாசீசர் உண்மையிலே ஒரு சிறந்த உடனடி பாவனையிலே, ஒரு கல்வி அறிவிலே, ஒரு கூட்டத்திலே பங்களிக்கின்ற விடயத்திலே, ஆங்கிலத்திலே ஒரு கூட்டத்திலே என்றாலும் சரி எங்களோட பகிர்ந்து வாழ்ந்து இன்று வரை மனத்திலே நெஞ்சிலே இடம் பிடித்திருக்கிறது என்றால் அது தாசீசருடைய புண்ணியம். உண்மையை அவருடைய ஆத்மா சாந்தி அறிய வேண்டும். இன்னும் இதுவே என்னுடைய பாடல்களுக்கு நேரமில்லை. இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு முதலாவதாக தந்த இந்த குடும்பத்தவருக்கு நன்றி. இன்னும் சொல்ல வேண்டிய பல விடயங்களுக்கு நான் அந்த சபையினுடைய நேரம் கல்வி விடைபெறுகின்றேன். வணக்கம், வாழ்த்துக்கள். இந்நிகழ்வுக்கு தன்வாங்கிக் கொண்டிருக்கின்ற தலைவர்களுக்கு மற்றும் இந்நிகழ்வை பிரதமராக தந்து கொண்டிருக்கின்ற நமது யாழ்ப்பாண மாவட்ட குறுமுதல்வர் கருத்தந்தை ஜெவர்கமிழாளர்களை மற்றும் நமது கருத்தந்தையர்களை மற்றும் அழைப்பேற்று வந்திருக்கிற பெரியோர்களை, பெற்றோர்களை, பெரியோரை, சிறியோரை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள். தற்காலத்தை போல இல்லாது யாழ் மறுமாவட்ட திருவையில் நம்பிக்கையாளர்கள் சிறந்த கத்தோலிக்க குடும்பங்களாக நல்ல தன்னலமற்ற தியாக மனப்பான்மையும் பொறுப்புணர்வும் கொண்ட பொதுநிலை பணியாளர்களை உருவாக்கக்கூடிய குடும்பங்களாக திறந்த காலம் 20ஆம் நூற்றாண்டாகும். அக்காலத்தில், அதாவது 20ஆம் நூற்றாண்டு மற்றும் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் வாழ்ந்தவரை நம்மளோராலும் தாசிஸ் மாஸ்டர் என்ற அன்போடு அழைக்கப்படுகின்ற திருவாளர் மோசஸ் தாசிஸ் அவர்கள் 1989 முதல் 1991 வரை யாழ் மரியா பேராலய உதவி பங்கு குழுவாக என்னை பணியில் அமர்த்திய பேரப்பணி கலாநிதி யோபிள்ளை ஆண்கை அவர்களுடைய ஆலோசனையுடன் பணி செய்த வேளையிலே தாசிஸ் மாஸ்டரில் பல சிறந்த ஆழங்களுடன் கூடிய பொது சேவை பண்புகளை நான் கண்டு வந்தேன். இவர் தனது மேலாளர்களுடனும் தன்னோடு பணி செய்தவர்களுடனும் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களுடன் பொறுப்பாக தான் யார் இருக்கின்றாரோ அவர்களுடனும் மிகவும் நெகிழ்வுத்தன்மையுடனும் பொறுப்புணர்வுடன் நடந்து வருவதை பார்த்தேன். இந்த விடயத்தை இவர் பெற்றுக்கொண்டார் என்று நான் யோசிக்கிற வேளையில் தற்போது சொல்லப்பட்டது போல பல வருடங்கள் ஆசிரியராக பணியாற்றிய வேளையில்தான் மேலாளர்களுடனும்
தனக்கு இருக்கும் மாணவர்களுடனும் எப்படி நெருடத்தங்களுடனும் எப்படியாக பொறுப்புணர்வுடனும் அவர்களோடு நடக்க வேண்டும் என்று அதை கற்றுக்கொண்டார்கள் நான் நினைக்கின்றேன். உதவிக்குழுக்களாக எமக்கு இவர் ஆலோசனை சொல்லும் முறை என்ன கவர்ந்தது. நல்ல பணிவுள்ள பணியாளர்களாக திகழ்ந்ததோடு மட்டுமல்ல, தன்னலமற்ற தியாகம் மிக்க சேவையாளருமாக பல ஆயர்கள், அதாவது பேரப்பணி கலாநிதி கிராமர் ஆண்டக முதல் பேரப்பணி தோமஸ் சவுந்தரராயம் ஆண்டக வரை பல ஆயர்கள் மற்றும் பேராளி பங்கு தந்தையர்கள் மற்றும் பத்திரிகை கல்லூரியில் பணியாற்றிய அதிபர்கள், உதவி அதிபர்கள் மற்றும் இணைய குழுக்கள் மற்றும் பொதுநிலை பணியாளர்களால் இவர் உருவாக்கம் பெற்றவராகவும் திகழ்ந்தார். இன்று நமது கத்தோலிக்க குடும்பங்கள் பலவற்றை காண கிடைக்காத, அதாவது சொல்லப்போனால் இன்று விசுவாசமற்றவர்களிலே தான் காணுகின்றோம். அதாவது சிலர் சொல்வார்கள் விசுவாசம் திட்டப்பட்டிருந்து சிலர் நம்மளுக்கு என்ன நான் சொல்லுவேன், அதாவது மரண பகுதியில் சிலர் கொண்டு வந்திருக்கின்றது. அன்று அப்படியே இல்லை. 20ஆம் நூற்றாண்டுகளில் மிகவும் ஆழமான ஒரு விசுவாச நிலை முதன்மை பணியாளர்களை குடும்பங்களை நிர்வாகக்கூடிய குடும்பங்களாக திகழ்ந்த ஒரு விசுவாச குடும்பங்களாக திகழ்ந்த ஒரு நிலையை காணக்கூடியதாக இருந்தது. இன்று கத்தோலிக்க குடும்ப பதவிக்கு காண கிடைக்காத மாதம் ஒரு பாவரைக்கு குடும்பத்தோடு குருக்களை அணுகி எப்போ வரலாம் நாங்கள் பாவரைக்கு செய்யலாம் என்று கேட்டு மாதம் ஒரு பாவரைக்கை, நாடாந்த திருப்பலி நற்கருணை மேற்கொள்ளுதல், நன்றி கூறுதல் மற்றும் நற்கருணை சந்திப்பு, தனியாக போயோ குடும்பத்தோடு போய் நற்கருணை சந்திப்பு, நற்கருணை பங்கு பெற்றுதல், இவையெல்லாவற்றும் அவர் சுரந்து விளங்கினார். அது மட்டும் பிரிதர்கள் வரலாறு வாசித்தல், அதை பகிர்ந்து கொள்ளுதல், பல மனிதர்கள் பற்றி சொல்லி இருந்தார். உங்களுக்கு ஆலோசனை மாதிரி திருவிழிய வாசிப்பு திருச்சோமாக இருக்கிறார். மரியாதைகளில் இருந்தவர் என்றபடியாலும் கூட அவர் இந்த சோமாலை பக்தியிலே இவற்றிலே சுரந்து விளங்கியவர். அனைத்து நிகழ்வுகளுக்கு நேரம் தவற மாட்டார். எவ்வளவுதான் குடும்ப பொறுப்புகள் இருந்த போதிலும் அனைத்து நிகழ்வுகளுக்கு நேரம் தவறாத ஒரு பண்பை நான் கண்டுள்ளேன். அதோடு எல்லோரும் வேறு வாழ்வு சமூகத்தில் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு பொறுப்புணர்வுக்கு மாறாகத்தான் இருந்ததை கண்டேன். மரியாதையில் அவர்கள் இருந்தாலும் கூட தன்னம் பொறுப்பு படைக்கப்பட்டால் அனைத்து பக்தர்களில் இருக்கின்ற அனைவரையும் தொடர்பு கொண்டு அனைவரையும் முன்னிட்டு செய்யக்கூடியவராக இருந்தார். அது இளைஞர்வாத இயக்கமாக இருக்கலாம், அது ஒவ்வொரு இதய கூட்டமாக இருக்கலாம், பல பக்தர்கள் மறையாசிரியர்களாக இருக்கலாம். எந்த வேலை செய்யணுமோ அவையவே கொடுத்து அவர்களுடைய ஆற்றல்களை இனங்கண்டு அவர்களுக்கு கொடுத்து சரியானவர்களை இனங்கண்டு சரியான பணிகளை கொடுத்து பணியாற்றக்கூடிய ஒரு ஆர்வம் கொண்டவர். அவர் அவிதமான ஒரு ஆர்வம் கொண்டவர். இவ்விதமாக பெண்களாக பலரால் உருவாக்கம் பெற்றவர். பிளஸோ பிரதராக இருக்கலாம். இடையிலே இருக்கின்ற அருட்தந்தையர்களே, அரங்கிலே இருக்கின்ற அருட்தந்தையர்களே, மதிப்புக்குரிய நீதிபதியவர்களே, பெற்றோர்களே, பெரியவர்களே, அனைவருக்கும் இன்றைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மலையிலே
என்னால் முடியும் அளவுக்கு சொல்லிக் கொண்டேன். அப்படியே அதையே சொல்ல நான் குறிப்பிடவில்லை. இங்கே அவரை பற்றிய நல்ல வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார்கள். அவருடைய நடித்தனத்தை பற்றி, அவருடைய பண்புகளை, நல்ல பண்புகளை பற்றி எடுத்து கூறிவிட்டார்கள். தொடர்ந்து நீங்கள் கேட்பீர்கள். நான் பேராலயத்துக்கு உதவி பங்கு தந்தையாக வந்த பொழுது அர்ப்பணி ஜெபனேசன் அடிகளார் அவர்கள் உடைய சில எனக்கு தெரியாத எனக்கு தெரியும் வியந்த ஒரு பெரிய உருவம். அதோடு அவர் மிகவும் ஒரு கட்டுப்பாடு அணிய நுழைந்த ஒரு பெரிய மனிதனாக எங்களுக்கு இருந்த நான் சின்னபடியில் அவரை பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். ஆனால் அவர் அடிக்கடி இவரோடு நின்று கதைக்கிறார் பார்த்தார்கள். ஆசிசிஎஸ் மாஸ்டரோட அடிக்கடி இவர் நான் கதைக்கிறார். ஆசிஸ் மாஸ்டரோட கூப்பிடுவேன், மாஸ்டரோட கூடுகிறார். எங்களுக்கும் தெரியும் ஆசிஎஸ் மாஸ்டரோட போய் கதைச்சிட்டு போனால் நாங்கள் அவரோட போய் கதைக்கலாம் சொல்லிட்டு அவ்வளவுக்கு அவருக்கு இவருடைய மனதை கொள்ளை கொண்ட ஒரு பங்கு தந்தையாக இருக்கிறார். இவரோட கதைப்பது, இவரோட பழகுவது எல்லாம் என்னுடைய பங்கு தந்தைக்கு மட்டுமல்ல, அதன் மூலமாகத்தான் நாங்கள் இவருடைய உறவு கொள்ளக்கூடிய நிலைக்கு வந்தது. இவருடைய உறவானது மிகவும் ஒரு ஆழமான ஒரு உறவை பேடுகின்ற ஒரு மனிதனாக இவர் எனக்கு தெரிந்தார். நான் இங்கே இருந்து ஒரு வருடம் இருந்தது மட்டுமல்ல, அதுக்கு பிறகு நான் ஒரு பங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன். கடை ஞாபகம் கிடக்கிறது என்னுடைய பிரியாவுடைக்கு காசு மாதம் அழுகிறது ஞாபகம் இருக்கிறது. அதுக்கு பிறகு நான் ஒரு பங்களுக்கு சென்றேன். அவரும் இங்கே இருந்தது குழம்புக்கெல்லாம் போய்விட்டார். ஆனாலும் தொடர்ச்சியாக அவருடைய உறவானது எனக்கு கிடைத்தது. நல்ல மனிதர்களுடைய உறவானது இடத்தாலோ நேரத்தாலோ கட்டுப்படுத்த முடியாது. அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய என்னோடு அது உறவை பெரிய மனிதனாக இருந்தார். கடிதம் கொண்டு வருவார். ஆனால் தனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல செய்திகளை எனக்கு அனுப்பிவிடுவார். டெலிபோன் எடுத்து விசாரிப்பார். சில வேளைகளில் கொழும்பிலே நான் காணுகிற பொழுது வந்து அவருடைய நல்ல மற்றவருடைய காவல்களுக்கு ஒரு சிரிப்பு, ஒரு தன்னுடைய அன்பையும் என்மையில் கொண்டிருக்கிற மதிப்பையும் வெளிப்படுத்திவிட்டு கண்ணீர் கேட்க மாட்டார் போடுவார். இவ்விதமாக அவர் நல்ல ஒரு உறவாடலை பேணிய ஒரு மனிதனாக இருந்திருக்கிறார். நிச்சயமாக நீங்களும் அவரை அனுபவித்திருப்பீர்கள். நீண்பால சொன்ன போல இப்படியான மனிதர்கள் எங்கள் மத்தியிலே நான் பெரிய பேராலயத்துக்கு வந்த பொழுது பல நல்ல மனிதர்களை கண்டிருந்தேன். அது இப்போ இங்கே விதிரிகள் வைரமணன், மற்றது நீதிபதியுடைய அப்பா திருவாளர் சுசாசன், இங்கே பல விதிரிகள் விதமான உள்புறமாக நான் பலவற்றை படித்திருக்கிறேன். ஆகவே இப்படியான நல்ல மனிதர்கள் இன்னும் நிறுவனங்கள் மத்தியிலே வளர வேண்டும். இவர்களுடைய பிள்ளைகளுக்கு இவருடைய இழப்பு என்பது கஷ்டமான ஒரு இருக்கும். ஆனாலும் இவர்கள் தந்தையினுடைய பண்பை அவர்கள் கொண்டு வாழுவதை எனக்கு சந்தோஷமாக இருந்தது. இங்கே நான் பங்கு தந்தையாக வந்த பொழுது ஏதாவது தேவை வருகிற பொழுது அல்லது ஏதாவது கலைக்கிற ஏதாவது இவருடைய பற்றி ஏதாவது விடயங்கள் வருகிற பொழுது தாசி மாஸ்டருடைய பிள்ளைகளை நாங்கள் தொடர்புபடுவோம் என்று சொல்கிற அளவிற்கு அவர்களும் பண்பானவர்களாக எப்பொழுது நல்ல விடயங்களை மற்றவர்களுக்கு வழங்குகிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த ரீதியிலே அவர் துறக்கவில்லை. அவர் என்றுமே எங்களுடைய மனங்களில் இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த செய்தி இந்த நேரத்தில் எனக்கு கிடைத்திருக்கிறது. அவர் இப்பொழுதும் அவர்களுடைய பங்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சேவைகள் இப்பொழுதும் தொடர்ந்து கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். வெளியாட்சியில் இருக்கக்கூடிய அந்த பண்புகள் எல்லாம் இவர் கண்டிக்காதவை என்று நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அவர் நல்ல பண்புகளை இந்த பங்குக்கு கொண்டு சென்றிருக்கிறார், இந்த குடும்பத்தை கொண்டு சென்றிருக்கிறார், எங்களுடைய குருக்களுக்கு கொண்டு சென்றார். அந்த ரீதியிலே இறைவன் இவருடைய நன்மைத்தனத்தின் பொருட்டு நித்தியத்தை பாற்றி வழங்குவார். இங்கே ஆரம்பித்து கொண்டு செல்வதிலே முக்கிய பங்கு ஆற்றியிருக்கிறார் என்று மற்ற அருளாச்சிரமம் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிறகு அந்த அருளாச்சிரமத்தினுடைய அருட்தந்தையர்களோடு மிக நெருங்கின தொடர்பை கொண்டு அந்த பணிகளிலே தன்னை கரைத்திருக்கிறார். அவர்
கொழும்பிலே வாழ்ந்தபோது கூட வெள்ளவத்தை லோரன்ஸ் ஆலயத்திலே தமிழ் மரியாதை சேனையோடு இணைந்து பணியாற்றியிருக்கிறார். கல்கிசை புனித அந்தோனியார் ஆலயத்திலே தமிழ் திருப்பலிகள் நடைபெறாத போது இவர் அதை தூண்டி ஊக்கம் கொடுத்து அங்கு தமிழ் திருப்பலி நடைபெறுவதற்கும் அதற்கான ஒழுங்குகளை செய்வதற்கும் அவர் காலம் முழுக்க இந்த ஆன்மீக பொதுநிலை பணியாளராக அவர் பெருமளவிலே பணியாற்றி இருக்கிறார் என்பதை உண்மையில் அறியக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து ஆசிரியரை நிகழ்த்த அருள்பணி ஸ்டாலின் அடிகளாரை அன்போடு அழைத்திருக்கிறார். நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற திருமணக்கல்லாமன்ற பிரதி தலைவர் ஜோன்சன் ராஜ் அவர்களே, யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் ஜவஹர்லால் மணிகளார் அவர்களே, சகோதர குருக்களே, காசியஸ் மாஸ்டருடைய குடும்பத்தவர்களே, ஏனைய அவருடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். நல்ல மனுஷர் என்று சில பேர் மனதில் ஆழமாக பதிந்து போவது உண்டு. தாசிஸ் மாதம் சென்றது தெரியாது என்ன அவரை பெரிய ஒரு செய்தி எழுத சொல்லிக்கலாம் தெரிந்த ஒரு செய்தி. அவருடைய நினைவு வந்தார். நல்ல மனுஷன் என்ற மனதில் வர ஒரு நல்ல மனுஷன், ஒரு பண்பானால் எப்போ நல்லதான் யோசிப்பார். திருச்சபை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டார். அவருக்கு திருச்சபைக்கு நல்ல மனப்பாங்கு உண்டு. பங்கு பணியை ஆண்டவருக்கு செய்கிற பணியாக கருதி நடந்தவர் தான் அவரை நான் பார்த்துருக்கிறேன். இப்போ கோயிலெலாம் இருக்கார். நான் பெரிய கோயிலில் ஜெமினேசன் ஃபாதர் லோகி சுவாமி இருந்த காலத்தில் ஒரு அருள்சபை அர்ப்பணி சபையின் செயலாளராக விளங்கியவர். அந்த நேரம் ஐபிகேஎம் வந்த காலம், துன்பம் நிறைஞ்ச காலம். ஆனால் நல்ல மலர்ந்த முகத்தோடு பணியோடு நடக்கிறத பார்க்குறப்போ மரியாதையாக தான் கலைப்பார். இவருடைய பங்கு பணிக்கு அப்பால நல்ல பிள்ளைகளை உருவாக்கி திருச்சபையை தந்திருக்கிறாண்டார் தான் நம்ம மிகவும் பெருசாக கருதுவோம். ரெமி இளைஞர் மன்றத்தில் இருந்தவர், மைதிலி மகள் இருந்தவர்கள் எல்லாம் நல்ல மனப்பான்மையோடு சேவை ஆற்றியவர்கள். குறிப்பாக டைமில் நிவாரண பணிகளில் இவர்கள் இரவு வாயிலிருந்து பாராமல் உதவி செய்தார்கள். அப்போ இந்த வரவேற்புரை வழங்கிய மகள் சின்ன புள்ளியாக தான் இருந்தாங்க. வந்தவர்கள் என்ன தெரியுமோ ஃபாதர்ன்னு எனக்கு இன்னும் ஒரு சின்ன பிள்ளையாக பார்த்த ஞாபகம் தான் இருக்குன்னு சொல்கிறேன். இவா காசிஸ் மாதிரி கையை பிடிச்சோன்னா பெரிய சின்ன புள்ளி தானே, இவன் சூட்டிக்கிட்டு தான் சொல்கிறார். ரெமியும் வந்து நல்ல பண்புள்ள பிள்ளை அப்பா போகிறாங்க. இவர்கள் இந்த நியமத்தை வைக்கிறது இவர்கள் தலைவன் மீது கொண்டுள்ள அன்பினுடையவும் நன்றியினுடைய வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன். இவரிடம் இங்கிருந்து கொழும்பு போன பிறகு மைதிலி இந்த உலகத்தை விட்டு போகிறது அவருக்கு நிறைய வேதனையை தந்தாலும் அவர் இடித்து போயிடுறார். அது அவருடைய விசுவாசத்தினுடைய உறுதித்தன்மையை தான் காட்டும். மற்றது நல்ல பண்பு எல்லாருடையும் மரியாதை பழகும். எல்லாருடைய அதே மனநோய் கதைக்கிற மாதிரி இல்லை. ஜெமினேசன் ஃபாதரோட நல்ல உறவு கொண்டிருக்கிறார் தெரியும். பக்தியானால் எங்கள் சுவாமிமார் வந்து நல்ல கருத்து மரியாதை தான் சொல்லுவார். அவருடைய நினைவுகள் நீடித்து வாழ வேணும்னு விரும்புகிறேன். அதுக்கு பிள்ளைகள் அவரை போல உருவாகியிருக்கிறத நான் சந்தோஷப்படுறேன். அவர் மோட்சத்தில் இருந்து இங்கே இருக்கிற ஆண்களுக்காக கடந்து வீசினாலே அவரை போல இன்னும் பலர் எங்கள் பங்குகளில் உருவாக வேண்டும் என்று ஆசித்து விடைபெறுகின்றேன். அமரர் அவர்களுடைய பண்பு நலன்களை ஒரு உளவியலாளராக இருந்தபடியினால் அருள் தந்தை ஸ்டாலின் அடிகளார் அவருடைய பண்பு நலன்களை மிகச் சிறப்பாக முன்னெடுத்து சென்றார். அவருக்கு நம்முடைய நன்றிகள். தொடர்ந்து பேராலய பங்கு தந்தை அருள் திரு ஜெரோசெல்வ நாயகம் அடிகளாரை அன்போடு அழைத்தேன். குடும்பங்களுக்கும் ஏனைய குழுக்களுக்கும் நீதிபதி அவர்களுக்கும்
ஆசிரியராக 85ஆம் ஆண்டு நியமனம் பெற்று பணி வாங்கிய போது ஜெபனீஸ் மணிகளாரோடு நாங்கள் பணியாற்றி கொண்டிருந்தோம். இந்த நேரத்திலே நமக்கு அறிமுகமானவர் தாசிஸ் ஆசிரியர் அவர்கள். அத்தோடு நான் பிறகு 4 வருடங்களுக்கு பிறகு பத்திரிகையாளர் கல்லூரியிலே பணியாற்ற வந்திருந்ததன் பொருட்டு அவருடைய வீட்டார், அவருடைய பிள்ளைகள் பத்திரிகையாளர் கல்லூரியிலே பயின்றதன் பொருட்டும் அந்த குடும்பத்தினர் நமக்கு மிகவும் அறிமுகமானவர்களாக இருக்கிறார்கள். தாசிஸ் மாஸ்டரை பற்றி இங்கே பல கருத்துக்களை குறிப்பிட்டார்கள். அவர் மிகவும் அடக்கமானவர், பண்பானவர். பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் அவரிடத்திலே அவர் ஒரு அறிவு களஞ்சியமாகவும் இருக்கிறவர். சில தேவைகளுக்கு அவரை அணுகி நாங்கள் பல விடயங்களை பெற்றிருக்கிறோம், ஆக்கங்களை அவரிடமிருந்து பெற்றிருக்கிறோம். அவர் திரு அவையை பற்றியும் தல திரு அவையை பற்றியும் பேராலயத்தை பற்றியும் ஒரு அறிவு பட்சமாக திகழ்ந்தார். அந்த நேரத்திலே பல்வேறு தேவைகளுக்காக நாங்கள் அவரை தகவல்களுக்கு அணுகினால் அவரெல்லாம் நமக்கு பல விடயங்களை சொல்லுவார். ஜான்சன் அடிகளார் சார் சொன்னது போல பேராலயத்தின் எல்லா பக்தி சபைகளோடும் அவர் இணைந்தவராக இருந்திருக்கிறார். அந்த குருக்களுடைய பணி சிறப்பாக அமைவதற்கு அவர் ஒரு பின்புறத்திலே இருந்து செயல்பட்டு கொண்டிருந்தவர் என்பதை நான் இந்த இடத்திலே சொல்ல வேண்டும். பல உதவி பங்கு தந்தையர்கள் வந்து போய் வருவார்கள். அந்த பங்கு தந்தையர்கள் சில குறிப்பிட்ட ஆண்டுகள் 4, 5, 6 வருடங்கள் என்று பணியாற்றுவார்கள். பொதுநிலையினர் அவர்களிலே இந்த பங்கு தந்தையர்களுக்கு ஆதரவாக அவர்களுடைய பணிக்கு உதவி பங்கு தந்தையர்களோடும் ஆதரவாக இருந்து செயல்பட்டவர்கள் என்ற ரீதியிலே முதன்மை வகிக்கின்றவர் தாசிஸ் ஆசிரியர் அவர்கள். எனவே குருக்களுடைய பணிக்கு உதவியவர் என்ற ரீதியிலே நான் அவருக்கு இந்த நேரத்திலே அது நெஞ்சம் நிறைந்த அஞ்சலியை தெரிவித்துக் கொடுக்கிறேன். குருக்களுடைய அவர் முதல்வராக இருந்தார். பேராலயத்திலே பல குருக்கள் வந்து பணியாற்றி கொண்டு செல்வார்கள். பெரும்பாலானவர்கள் உதவி பங்கு தந்தையர்களாக இருந்து அதுக்கு பிறகுதான் பணி தளங்களுக்கு போவார்கள். அவை பங்கிலே குருக்களுடைய பணிக்கு உதவி செய்து அவர்களை வழிநடத்துகிறவர்களிலே பொதுநிலைகளாக இருந்து செயல்பட்டவர் தாசிஸ் ஆசிரியர் என்ற ரீதியிலே அவர்களுடைய பணிக்கும் அவருடைய குடும்பத்தினர் அவருக்கு இன்று செய்கிற இந்த அஞ்சலி நிகழ்வுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இங்கிருந்து புலம்பெயர்ந்த காலத்திலே வேறு இடங்களுக்கு சென்ற போது அவர் ஒரு நல்ல கிறிஸ்தவ பொதுநிலைகளாக யாழ்ப்பாண திருவையின் பொதுநிலைகளாக கொழும்பு பரமாவட்டத்திலே அவர் பணியாற்றி சிறந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். கொழும்பு பரமாவட்டத்தில் அங்கே அவர் இருந்தபோது ஆகவே அவர் நமது யாழ் திருவைக்கு மட்டுமல்ல இலங்கை திருவை கொழும்பிலே அவருடைய பணி மிக காத்திரமானதாக இருந்திருக்கிறது. முக்கியமாக தமிழ் பணிக்கு, கிறிஸ்தவ பணிக்கு. ஆகவே இந்த நேரத்திலே அவருடைய சிறந்த ஆளுமைக்கு நாங்கள் சிரம் தாழ்த்தி வணங்கி அவருடைய குடும்பத்தினருக்கு அவரது இந்த நாளிலே அவர்களுக்கு நமது அஞ்சலியை தெரிவித்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம். பிஷப் சவுந்தரா மீடியா சென்டர் இயக்குனர் அருட்கலாநிதி ரூவன் மெரியாம் பிள்ளை அடிகளாரை அன்போடு அழைத்திருக்கின்றேன். இன்றைய நிகழ்வின் தலைவர் ஜான்சன் ராஜ்குமார் அவர்களே, அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் விஜய் ஜெபரட்னம் அடிகளாரே, இங்கே மேடையிலும் மண்டபத்திலும் அமைந்திருக்கிற குருக்களே, பெற்றோர்களே, பெரியவர்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கம். தார்சிசியஸ் மாஸ்டருடைய முதலாவது ஆண்டு நிறைவில் வெளியிடப்பட இருக்கிற மலரை நான் வைத்திருக்கிறேன்.
உங்களுக்கு சில நொடி பொழுதுகளில் வரும், சற்று பொறுமையாக இருங்கள். யாழ் பேராலய பெருமகன் என்று அந்த இதழுக்கு பெயரிட்டிருக்கிறார்கள். ஒரு அருமையான பெயர். அவரை பற்றி தெரிந்தவர்களும் அறிந்தவர்களும் அவருடைய வாழ்வையும் பணியையும் உணர்ந்தவர்களும் அது மிகவும் சரியான பெயர் என்று சொல்லுவார்கள். நீங்கள் புத்தகத்தை படிக்கின்ற போது சில விடயங்களை புரிந்து கொள்வீர்கள். அட்டை படம் நான் காட்டவில்லை. அருளாச்சிரமத்தை பின்புலமாக கொண்டிருக்கிறது. உள்ளே பெரிய கோவிலை பின்புலமாக கொண்டு அமரர் மோசஸ் தார்சிசியஸ் ஒரு வரலாற்று பார்வை 1732 2023 இறைப்பணியில் 75 ஆண்டுகள் என்று போடப்பட்டுள்ளது. அவருடைய வாழ்வில் 2 விடயங்கள் முக்கியமாக இருந்தன. ஒன்று யாழ் பேராலயம், அங்கிருந்த மரியாயின் சேனை. இரண்டாவது அருள் ஆச்சிரமம், அங்கு எழுந்தேற்றம் செய்யப்பட்ட நற்கருணை. பிஜே ஜெபரட்ன பணிகளார் செய்தியை எழுதுகின்ற போது இவர் மத்தியூஸ் ரோட்டில் இருந்தபடியாலோ என்னவோ பெரிய கோயிலில் நிறைய வேலை செய்தார் என்று எழுதியிருக்கிறார். உண்மைதான். அவருடைய வீடு இப்போ அங்கே எல்லாம் வித்து விட்டார்கள். மத்தியூஸ் ரோட்டில் இருந்தது. நான் மற்ற பக்கமாக யோசிக்கிறேன். கடவுள் இவரை கொண்டது மத்தியூஸ் ரோட்டில் இருத்தியது பெரிய கோயில் பணிகளை ஆற்ற வேண்டும், ஆற்றுவதற்கு ஒரு ஆள் வேண்டும் என்பதற்காக என்று நான் நினைக்கிறேன். உள்ளே பல ஆசி உரைகள் இருக்கின்றன, ஆக்கங்கள் இருக்கின்றன, படங்கள் இருக்கின்றன, இவர் எழுதிய விடயங்கள் இருக்கின்றன, ஆய்வு கட்டுரைகள் இருக்கின்றன. ஆய்வு கட்டுரைகளை பற்றி நான் பின்னர் வருவேன். இவர் புனித மரியன்னை பேராலயத்தில் பணியாற்றியபடியால் அங்கிருந்த பல குருக்களை, பங்கு தந்தையர்களையும் உதவி பங்கு தந்தையர்களையும், அப்போது 2 உதவி பங்கு தந்தையர்கள் இருந்தார்கள், அவர்களையும் இவர் நன்கு அறிந்திருக்கிறார். அவரோடு இணைந்து பணியாற்றியிருக்கிறார். அவர்கள் பற்றிய ஒரு பட்டியல் தெளிவாக இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. 240 பக்கங்கள் கொண்ட ஆர்ட் பேப்பரில் அச்சு செய்யப்பட்ட மலர் இதுவாகும். இன்றைக்கு ஆர்ட் பேப்பரில் அடிக்கிறதெல்லாம் அவ்வளவு விலகுமானதல்ல. நிறைய நிற படங்கள் உள்ளன. அவை எல்லாவற்றையும் அழகுற ஒழுங்கமைத்து வாழ்க்கை என்னும் பயணத்தில் என்று ஒரு பகுதி, திரு அன்னைக்கு திரு அவைக்கு அவரின் பணிகள், கல்லூரி நல்ல ஆசான், அவர் ஆசிரியர் பணியாற்றியவர் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இப்போது இருகரம் கூப்பி வணங்குகிறோம், அவருடைய குடும்ப அங்கத்தவருடைய விடயங்கள், எழுதிய சம்பவங்கள். இதயம் பேசுகிறது, அவர் ஒரு எழுத்தாளர் கூட சொல்லப்பட்டது. நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கிறார். அந்த விடயங்களை அழகுற அப்படியே போட்டோ பிரதி பண்ணி அங்கே போட்டிருக்கிறார்கள். ஆய்வு கட்டுரைகள் என்ற ஒரு பகுதி அமைக்கப்பட்டுள்ளது. இங்கே நிறைய குருக்களுடைய ஆசி செய்திகள் இருக்கின்றன. காரணம், ஒவ்வொரு ஆண்டும் 3 குருக்களாக 3 2 பங்கு தந்தையர்கள், உதவி பங்கு தந்தையர்கள் மாறிக்கொண்டு இருந்தார்கள். ஆனபடியால் கன பேரை இவர் கண்டிருக்கிறார். கன பேர் தங்களுடைய
ஆசிரியர்களை, வாழ்த்துக்களை, அனுபவ பகிர்வுகளை இங்கே தந்திருக்கிறார்கள். பெரிய கோவில் பங்கு மகன் நீதிபதி அவருடைய செய்தி ஒன்றும் இங்கே இருக்கின்றது. அவர் யாழ் பேராலய இளைஞர் உருவாக்கல் இயக்க பழைய உறுப்பினர் என்று நான் போட்டிருக்கிறார். படங்கள் நிறைய இருக்கின்றன என்று நான் சொன்னேன். நிறத்தில் அடிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ படங்கள் எல்லாம் வைத்திருப்பது இலகு, அனுப்புவது இலகு, அவற்றை எடிட் செய்வது, மாற்றுவது, நிறம் கூட்டுவது எல்லாம் இலகு. ஆனால் அந்த காலத்திலேயே நிறைய படங்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அவற்றை அழகுற அவருடைய மகன் வினோஷன் நான் இருக்கிற காலத்தில் பூசைக்குதோ என்ற சிறுவர்களுக்கு தலைவராக இருந்தவர், அழகுற போட்டிருக்கிறார். அந்த படங்களில் நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு படம் என்னவென்றால், தார்சிசஸ் மாஸ்டர் முழங்கால் இருந்து புத்தகத்தை ஆயர் வாசிக்கிறதுக்கு பிடித்துக் கொண்டிருக்கிறார். ஆயர் ஆரம்பி சொன்னால் திருகோணமலை மட்டக்களப்பு ஆயர் இக்னேஷியஸ் கிலேனி ஆண்டவர். பக்கத்திலே ஆயர் தியோப்பிலே நிற்கிறார். அவர் ஆயராகவில்லை. மட்டக்களப்பிலே, திருவண்ணாமலை மட்டக்களப்பிலே பிஷப் கிளினிக்கு செயலராக பணியாற்றிய காலம். யாழ் பேராலயத்தில் இந்த ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது, கண்டுபிடிக்க முடியவில்லை. இவர் நிற்கின்ற அந்த படம் அழகுற அங்கு தரப்பட்டுள்ளது. கொஞ்சம் பழைய படம், குறிப்பிடப்பட வேண்டிய படம், சற்று தெளிவு குறைவாக இருக்கின்றது. ஆய்வு கட்டுரைகள் பற்றி நான் சொன்னேன். இதில் 2 ஆய்வு கட்டுரைகள் போடப்பட்டுள்ளன. நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் உண்டு. திரு அவையின் பொதுநிலையினர் யாழ் பேராலய பங்குமகன் தானா ரங்கநாயகம், ஜோசபஸ் இறையியல் கல்லூரி விரிவுரையாளர், அடுத்தது யாழ் மரியனை பேராலய நேர்ந்தளிப்பு மலரிலிருந்து பேராலய வரலாறு SVP மங்களராஜா அடிகளார் வரலாற்று ஆசிரியர் எழுதியிருக்கிறார். என்ன சொல்ல நான் வந்தேன் சொன்னால், இது இவருடைய குடும்ப புத்தகம். குடும்பத்தை பற்றியும் பிள்ளைகளை பற்றியும் அவையை பற்றியும் இவையை பற்றியும் எழுதி போட்டு விட்டிருக்கலாம். அந்த ஒரு பெரிய மனம், ஒரு பரந்த பார்வை, அது அப்பாட்ட இருந்து பிள்ளைகளுக்கு வந்துருக்கு. இது அதுல நியமன ஒரு 7-10 பக்கங்களுக்கிட்ட வருகிறது. அதிலே அங்கே அமைத்திருக்கிறார்கள். இங்கே நான் சொல்லி குருக்களுடைய பட்டியல் அங்கே போடப்பட்டிருக்கிறது என்று பல விடயங்கள் அங்கு இருக்கின்றன. எனது கட்டுரையும் இருக்கின்றது. எனது கட்டுரையை நீங்கள் வாசிக்க தேவையில்லை. வாசிக்க வேண்டிய 2 கட்டுரைகள் இருக்கின்றன. நான் சிபாரிசு செய்ய விரும்புகின்றேன். ஒன்று நல்ல பொதுநிலை பணியாளர் என்ற தலைப்பில் ஒரு ஆசியாகவும் அதே வேளையில் ஒரு வரலாற்று பார்வை கொண்டதாகவும் ஒரு ஆய்வு அடிப்படையை தள்ளி கொண்டதாகவும் கணக்கில் மிகவும் சுருக்கமாக சிஜி ஆண்டனி பாலாடிகளார் எழுதியிருக்கிறார். சில விடயங்களை அவருக்கு பேசும்போது தொற்றிருந்தார். அது ஒரு வாசிக்கப்பட வேண்டிய ஒரு கட்டுரை என்று நான் சிபாரிசு செய்ய விரும்புகிறேன். வாழ்க்கை சரிதம் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கை அவருடைய மகன் எழுதியிருக்கிறார். சற்று நீண்டு இருக்கிறது. இவரை பற்றி முழுமையாக அறிவதற்கு அது ஒரு தெளிவான ஆக்கம். அதனை விட செமலை தாசு சபை முன்னாள் உயர் தலைவர் ஸ்டீஃபன் அடிகளார் எழுதியிருக்கிறார். இவருடைய அருளாசிரமத்துக்குடனான தொடர்பு மிகவும் தெளிவாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இவருடைய வாழ்வு பணி அனைத்தையும் தத்துவமாக அங்கே கொண்டு வந்திருக்கிறார். இங்க இருக்கிற பல குருக்களுக்கு அவரை தெரியும். பெரிய கோவிலில் பணியாற்றிய எல்லோருக்கும் தெரியும். என்னுடைய காலத்திலும் 86, 87 ஓராண்டு காலத்தில் அவரை நான் சந்தித்தேன். நீங்க எல்லா சொன்ன விஷயங்களும் எனக்கு தெரியும்.
எனக்கு இனிமையானவை பழையவை. இனிமையாக பழகுவார். என்னுடைய வேலை இல்லை என்று எந்த வேலையையும் தள்ளி வைக்க மாட்டார். நான் சிறுவர்களுக்கு பொறுப்பாக இருந்தேன், நாங்கள் ஏதாவது வச்சா வந்துடுவார். அவருக்கு அதுக்கும் தொடர்பு இல்லாட்டி கூட வந்து என்ன வேணும் செய்யட்டா கேளுங்க, அது செய்யட்டா இது செய்யட்டா இது செய்திங்களா நிறைய பேர் சொல்லுங்க. அவர் மிகவும் தெளிவாக எல்லாருக்கும் வந்து உதவி செய்வார்க்கு இருப்பாரு. அது உண்மை. வினோஷன் இங்கே இருக்கிறார், அவருடைய மகன். அவர் என்ற சிறுவர் குழுவுக்கு தலைவராக இருந்தார். அவர் வந்து அவரை பற்றி கேட்பார், அவரை பற்றி கேட்பார் செய்கிறார் வடிவார். இவருடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால், தான் மட்டுமல்ல தன்னுடைய பிள்ளைகளும் போய் பணியாற்ற வேண்டும் என்று கொண்டு போய் தள்ளி விடுவார். மைதிலி என்ற ஒரு மகள் இறந்து போன போது அவர் மிகவும் வேதனை அடைந்திருந்தார். எல்லாரையும் கொண்டு போய் இளைஞர் உருவாக்க இயக்கத்திலோ மரியாதையிலோ பாடல்களோ, நான் நினைக்கிறேன் தன்னுடைய மனைவியாரை விட்டு சமைக்க பத்திரமா வச்சிருந்தார் நினைக்கிறேன். மற்ற எல்லாரையும் கொண்டு போய் பணியிலே சேர்த்திருந்தார். அவர்களும் நான் சொன்ன இந்த ஆய்வு கட்டுரைகளை போட்டிருக்கிறார்கள். அந்த அப்பாவுடைய நல்ல மனதை பெற்றிருக்கிறார்கள், அதை அவர்கள் வெளிக்காட்டுகிறார்கள். எனக்கு இவர்கள் பிடித்தது என்னவென்றால், பெரிய கோவில் முடிந்தவுடன் சரி போயிட்டு வாங்க என்று பிரியாவை வச்சு அனுப்பிவிட இல்லை. சில வேளை நான் உடனே பாதுகாவலர் பத்திரிகைக்கு வந்தபடியால் அவர் பெரிய எழுத்தாளர், அவருடைய தொடர்பு தொடர வேண்டியிருந்தது. வருவார், எல்லாத்துக்கும் வருவார், கட்டுரைகள் எழுதி தருவார். எழுதி தந்து கட்டுரை போட்டு அப்புறம் வந்து நல்லா இருக்கு ஃபாதர் நன்றி ஃபாதர்னு சொல்லிட்டு போவார். கட்டுரை இருந்தால் நாங்கள் போடுவோம், நீங்கள் இல்லை வந்து சொல்லிட்டு போவார். சில வேளை சில குறிப்புகளை சொல்வார். பாதுகாவலர் பத்திரிகை நீண்ட காலமாக ஒரு சின்னம் ஒன்று இல்லாமல் இருந்தது. எனக்கு ஒரு யோசனை வந்தது, ஒரு சின்னம் ஒன்று அமைப்போம் என்று. அப்ப நான் அமைத்திருந்தேன். எங்களுக்கு வாசகர் கடன்கள் வரும், பேசியும் வரும், பேசாமலும் வரும். ஆனால் இந்த விடயத்திற்கு எதிர்பார்த்ததை விட அதிக விடயங்கள் வந்தன, அதிக கடிதங்கள் வந்தன. ஒரு தடவை ஒருவர் எழுதியை கொண்டு வந்தார். என்ன அவ்வளவுக்கு என்றார் நான் கேட்டேன். என்னென்ன நீர் இதுக்கு எழுதினீங்கன்னா, மாஸ்டர் தாசிஸ் மாஸ்டர் சொன்னவர் பாதம் நல்லா செய்கிறார், இன்னும் கொஞ்சம் உஷாராக்கி விடுவோம், எழுதி போடுங்கன்னு நிறைய பேருக்கு எழுதி போடுன்னு சொன்னவர். எழுதி கொண்டே கொடுக்கேன்னு சொன்னவர் சொன்னார். அவர் அந்த நான் பாதுகாவலில் இருந்தபடியால் அவர் எழுதினபடியால் அவருடைய தொடர்பு எனக்கு உடன் கிடைத்தது. நான் கொழும்புக்கு அவர் கொழும்புக்கு மாற்றாகி சென்ற பின்னர் நான் கொழும்புக்கு சென்றால் புதுச்சேரி திருவிழுக்கிற வியாபாரமாதா கோவிலில் தங்கியிருப்பது என்று அங்கே இருக்கிற மரியாதை செய்தி ஆற்றை இவருக்கு தகவல் தருவார்கள். ஃபாதர் வந்திருக்கிறாரு, அங்கே பூசையை போகாம இங்கே வருவார். ஒரு நாளுங்காலம் பூசைக்கு பூசை முடிய கொஞ்சம் கழிச்சிட்டு போகலாம். அந்த அன்பையும் உறவையும் வளர்க்க வேண்டும், பாராட்ட வேண்டும் என்ற ஒரு நினைத்த ஒரு மனிதர் கணக்கு சொல்லிக் கொண்டு போகலாம். நீ வேண்டாம், எல்லாரும் ஒரு நாள் வளர்க்க வேண்டும். எங்களோடு அன்பாக பழகியவர்கள், நட்பாக இருந்தவர்கள், குடும்ப அங்கத்தவர்கள் திடீரென ஒன்றும் சொல்லாமலே எம்மை விட்டு பிரிகின்ற போது, அவருடைய பிரிவு வேதனை ஆகின்ற போது, அவருடைய இடங்கள் நிரப்பப்பட முடியாமல் போகின்ற போது நாங்கள் துடித்து போகிறோம். காலம்தான் அந்த வேதனையை, வருத்தத்தை தாங்குவதற்கான வல்லமையை தர வேண்டும். இறைவனுடைய ஆர்வம். எங்களோடு வாழ்ந்தவர்கள் இருக்கின்ற போது, சொல்ல போனார் 90 வயது மட்டும் இருந்தார். தனக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து கொடைகளையும் முழுமையாக பயன்படுத்தினார், எதையும் விட்டு வைக்கவில்லை. அவர்கள் தலைவர்கள் சொன்னார், எல்லா விஷயத்திலும் நாடகமோ எழுத்தோ பாட்டோ எல்லாத்திலும் சந்திரோயை கண்டால் அவர் பாடி காட்டினார். எல்லாத்திலுமே அவர் நன்கு உழைத்தார், வெற்றி கண்டார். அவர்கிட்ட நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதுதான். எல்லாவற்றையும் முயற்சிக்க வேணும், வளர வேணும், முன்னுக்கு போகணும். அவர் சொன்னவர், எங்களுக்கு ஒரு பொதுநிலை ராத்திரி நீங்க வரமாட்டோம். இவரை பார்த்து, இவருடைய எழுத்துக்களை பார்த்து, இவருடைய புத்தகங்களை, இவருடைய மேகசினை பார்த்து பொதுநிலை ஆட்கள் உருவாக்க வேண்டும். அவருடைய வாழ்வையும் பணியையும் நாங்கள் எங்களுடையதாக்கி மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவருடைய வாழ்வையும் பணியையும் நாங்கள் எங்களுடையதாக்கி மற்றவர்கள்
அவர் இருந்து போயிட்டாரு, கவலைப்பட வேணாம். அவர் சிறப்பான விதமாக வாழ்ந்திருக்கிறார், நல்ல வயசு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர் நல்ல வாழ்ந்திருக்கிறார், மகிழ்வாக போயிருக்கிறார். நாங்கள் இனி அவரை கொண்டாடுவோம், அவருடைய வாழ்வையும் பணியையும் அவர் ஆற்றிய செயல்களை கொண்டாடுவோம். அது மட்டுமல்ல, அவற்றை நாங்கள் செய்ய இன்னும் பலரை தூண்ட வேண்டும். அதான் நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான பணியாகும். பிள்ளைகள் அருமையான பிள்ளைகள், அருமையாக வளர்த்திருக்கிறார். அப்போ சேவை செய்ய வேண்டும் என்று முன்னுக்கு நிற்கிறவர்கள், நான் அவரோடு மிகவும் நெருக்கமாக பழகினபடியாக எனக்கு தெரியும். அவர்கள் இன்னும் பணியாற்ற வேண்டும், அப்பாவை இன்னும் பெருமைப்படுத்த, இன்னும் கொண்டாட, மற்றவர்களுக்கு கொடுக்க அவர் முயல வேண்டும். பிறப்பு வேதனையானதுதான். அது வயசு போயிருந்தால் என்ன, வயசு போகாமல் இருந்தால் என்ன, அதனுடைய மனதில் வேதனை இருக்கும். அவர் இறைவனுடைய இன்ப சன்னிதானத்தில் அமைதி நிலை பாருகிறார் என்ற மன உறுதியோடு அனைத்தையும் தாங்கிக் கொள்ளுங்கள். மேலிருந்து எங்களுக்கு வழிகாட்டுங்கள் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அவரை கொண்டாடுவதும், அவருக்காக மன்றாடிக் கொள்வதும், அவரிடமிருந்து கொடைகளை பெற முயற்சிப்பதும் என்னுடைய பணியாக இருக்கட்டும். நன்றி. நன்றி. தொடர்ந்து சிறப்பு பிரதிகளை குருமுதல்வர் அவர்கள் வழங்கி வைப்பார்கள். அதில் மேடையில் இருக்கின்ற அருட்தந்தை ஜெருசலேம் செல்வநாயகம் அடிகள், அருட்தந்தை மௌலிஸ் அடிகள், அருட்தந்தை உருவன் மரியாம் அடிகள், அருட்தந்தை ஸ்டாலின் அடிகள், அருட்தந்தை ஆண்டனி பாலா அடிகள் மற்றும் அருட்தந்தை மங்களராஜா அடிகள், அருட்தந்தை நேசன் அடிகள், அருட்தந்தை யாவிஸ் அடிகள், இவர்களோடு மதிப்புக்குரிய நீதிபதி சூசிதாசன் டெனிஷாந்தன் அவர்கள், ஓய்வு நிலை ஆசிரியர் கலாபூஷணம் சிவஞானராஜா அவர்கள், பிரதிகளை வழங்கிய குருமுதல்வர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்வின் தலைவர் திருமறைக்கலாம் என்ற பிரதி இயக்குனர் ஆசிரியர் ஜோன்சன் ராஜ்குமார் அவர்களே, மேடையிலே வீட்டிருக்கின்ற மற்ற சபையிலே இருக்கின்ற குருக்களே, கௌரவ நீதிபதி அவர்களே, அமரர் மோசஸ் தாசி சேரவுடைய குடும்பத்தினரே, உறவுகளே மற்றும் பேராலய பங்கு மக்களே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். இவ்வளவு நேரமாக யாழ் பேராலய பெருமகன் ஒருவரை பற்றி நாங்கள் அவருடைய வாழ்வையும் பண்புகளையும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். திரு அவையினுடைய வளர்ச்சி எப்பொழுதுமே பொதுநிலையினரில் தான் தங்கி இருக்கிறது. எங்களுடைய திருத்தந்தை பாப்பரசர் இருக்கிறார், கருதினால்மார் இருக்கிறார்கள், ஆயர்கள், குருக்கள், துறவிகள் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் இருந்தாலும் பொதுநிலையினருடைய பங்களிப்பு இல்லை என்றால் திரு அவை ஒரு நாளும் வளர்ச்சி பெற முடியாது. அதே வேளையிலே இந்த திருத்தந்தையர்களை, கருதினால்களை, ஆயர்களை, குருக்களை, துறவிகளை உருவாக்குபவர்களும் இந்த பொதுநிலையினர் தான். நாங்கள் எல்லாரும் எங்கள் குருக்களாக இருக்கிறோம் என்றால் அதற்கு எங்களுடைய பெற்றார் காரணமாக இருக்கிறார்கள். இன்று முதலாவதாக பேசிய ஸ்கந்தவிரோதிய கல்லூரி முன்னாள் அதிபர் அவர்கள் அளவட்டி ஆசிரியர்களை பற்றி சொன்னார். அந்த அழுக்கை வீதியிலே அவர் நின்று கதைக்கின்ற அந்த பத்திநாதர் மாஸ்டருடைய மகன் தான் நான். அவருடைய
சிலை வைக்க வேண்டும் என்று சொன்ன லோப்பையா மாஸ்டர் என்னுடைய மாமா. அதை வணங்க வேண்டும் என்று சொன்ன அருளப்பு மாஸ்டர் என்னுடைய சித்தப்பா முதல். ஏன் நான் சொல்லியிருக்கிறார்கள், இந்த ஆசிரியர் பெருமக்களுடைய அவர்களுடைய வாழ்வுதான் இன்று திருவை வளர்வதற்கு காரணமாக இருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த யாழ் பேராலயத்திலே மிகவும் பெருமையோடு முத்திரை பதித்த ஒருவராக அமரர் மோசஸ் தார்சிசியஸ் அவர்கள் இருக்கின்றார்கள். அவருடைய வாழ்வை பற்றியும் அவருடைய பண்புகளை பற்றியும் இங்கே முன்னாலே பேசிய பலர் எடுத்துரைத்திருக்கின்றார்கள். இந்த பேராலய பங்கிலே பல்வேறு விதமான வளர்ச்சி பாதையிலே இந்த பங்கு வந்திருக்கிறது. அதற்கு மிகவும் காரணமாக அமைந்தவர்களிலே அமரர் தார்சிசியஸ் அவர்களும் ஒருவராவர் என்பதை இதுவரை நேரமும் நமக்கு முன்னால் பேசிய அனைவருடைய பேச்சுக்களில் இருந்து நாங்கள் தெளிவாக உணர்ந்து கொண்டோம். நான் அவரோடு பணியாற்றவில்லை. ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நான் குறுவட மாணவராக இருந்த பொழுது, இறுதி ஆண்டு நாங்கள் படித்துக் கொண்டிருந்த பொழுது, எங்களுடைய இறுதி ஆண்டிலே பொதுநிலை பணியாளர் பொதுநிலையினரை பற்றிய ஒரு வகுப்பு எங்களுக்கு அமரர் மோசஸ் தார்சிசியர் எடுத்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. பொதுநிலையினர் என்றால் யார், அவருடைய பணி என்ன, அவர்கள் ஏன் திருவைக்கு முக்கியமானவர்கள் என்பதை எல்லாம் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லித் தந்தவராக திருவாளர் தார்சிசியஸ் அவர்கள் இருக்கின்றார். அதை நான் இப்பொழுதும் ஞாபகம் கொள்கின்றேன். ஆகவே இப்படியான ஒரு பெருமகனை எங்களுடைய யாழ் திரு அவைக்கும் இலங்கை திரு அவைக்கும் ஒரு பொக்கிஷமாக தந்த இறைவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இவரை இந்த நாளிலே நினைவு கொண்டு இவருக்காக திருப்பலி ஒப்புக் கொடுத்தது மட்டுமல்லாமல் அவருக்கு பற்றிய இந்த மலரை வெளியிட்டு அவருடைய ஞாபகத்தை எப்பொழுதும் நிலைத்திருக்க முயற்சி செய்து வெற்றி கண்ட அவருடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பத்தினர், அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் இந்த வழியிலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இந்த மலரை நான் பார்க்கவில்லை. ஆனால் இந்த மலரை பற்றிய ஒரு குறிப்பை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். பார்க்க முதல் யாழ் பேராலய பெருமகன் என்ற தலைப்பிலே அமரர் மோசஸ் தார்சிசியர் அவர்களை பற்றிய இந்த மலர் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் இந்த யாழ் பேராலய பெருமக்கள் பலர் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் மலர்கள் வெளியிடப்படவில்லை, எல்லாரும் நினைவு கூறப்படுவதும் இல்லை. தார்சிசியஸ் மாஸ்டரை போல தங்களை முழுமையாக அர்ப்பணித்து இந்த திருவைக்காக வளர்ச்சிக்காக உழைத்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், இந்த மலரிலே இந்த இறுதியாக யாழ் பேராலய பெருமக்கள் என்ற ஒரு தலைப்பிலே இந்த பேராலயத்தின் வளர்ச்சிக்காக உழைத்த ஏனையவர்களை பற்றிய ஒரு சிறிய குறிப்புகளை இணைத்திருந்தால் இந்த மலர் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏனென்றால் எத்தனையோ பேர் இலைமறை காய்களாக இந்த உங்களுடைய யாழ் பேராலயத்தினுடையவும் யாழ் திரு அவையினுடையவும் இலங்கை திருவினை வளர்ச்சிக்காக உழைத்திருக்கிறார்கள். அவர்கள் மறக்கப்பட்டு விட்டார்கள். அவர்களை நினைவு கூறுவதற்கான சந்தர்ப்பங்கள் இல்லை. அதற்கான எல்லாருக்கும் அதை செய்யக்கூடிய நிலையும் இல்லை. ஆனபடியால் தானபடியான ஒரு குறிப்பை நான் சொல்லுகிறேன். இருந்தாலும் இந்த வேளையிலே இவரோடு கூட என்னுடைய யாழ் பேராலயத்திற்கும் யாழ் திரு அவைக்கும் தங்களுடைய முழுமையான பங்களிப்பினால் எங்களை வளர்த்துவிட்ட எல்லாரையும் இந்த வேளையிலே அமரர் மோசஸ் தார்சிசியஸோடு நாங்கள் நினைவு கூர்ந்து அவர்களுடைய எல்லாருடைய ஆன்மலை பாட்டிக்காக கொண்டாடுகிறோம். அவருடைய பணிகளுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லாருடைய ஆன்மாக்களும் இறைவனுடைய சன்னிதானத்திலே நித்தியத்துக்கும் இளைப்பாறுவதாக. நன்றி, வணக்கம். முன்பாக
சென்று குரு முதல்வர் அவர்களுக்கு நன்றிகளை கூறி நிகழ்வின் நிறைவுக்கு வருகின்றோம். நன்றியுரை நிகழ்த்த தாசிசிஎஸ் வினோஷன் அவர்களை அழைத்திருக்கின்றோம். இந்த அளப்பெரிய ஒரு பணியை பின்புலமாக நின்று அவர் இதை சிறப்பாக நிறைவு செய்திருக்கிறார் என்று நினைக்கின்றேன். அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். நிகழ்வை தலைமை தாங்கும் ஜோன்சன் ராஜ்குமார் அவர்களே, யாழ் மறை மாவட்ட குருமுதல் விஜய் ஜெபரட்டம் அடிகளார் அவர்களே மற்றும் குருக்கள், இங்கு வந்திருக்கும் பங்கு மக்கள், உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்ன நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள் என்னும் இறை வார்த்தைக்கு ஏற்ப உள்ளத்தில் எழும் நன்றியின் பூக்களை அர்ச்சனையாக்குகின்றேன். முதற்கண் என் தந்தையை நல்லதொரு கிறிஸ்தவனாக அழைத்து ஆசிரியம் என்னும் பணி கொடுத்து குடும்ப தலைவனாக பல்வேறு ஆற்றல்களை கொடுத்து வாழ்வு என்னும் கொடை கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றியின் பூக்களை சமர்ப்பிக்கின்றேன். நமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து நினைவு மலரை வெளியிட்டு சிறப்புரை ஆற்றிய யாழ் மறை மாவட்ட குருமுதல்வர் பெருமதிப்புக்குரிய விஜே ஜெபரட்டம் அடிகளாருக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் மரியன்னை பேராலய பங்கு தந்தை அருட்பணி ஜெரோம் அடிகளாருக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் எங்கள் தந்தை யாழ் மரியன்னை பேராலயத்திலே சேவை செய்த பொழுது உதவி பங்கு தந்தையர்களாக இருந்து இன்று பல்வேறு பங்குகளிலே பங்கு தந்தையர்களாக இருக்கின்ற அருள்பணி மௌலிஸ் அடிகளார், அருட்பணி ஸ்டாலின் அடிகளார், அருட்பணி அஞ்சனிபால அடிகளார் மற்றும் அருள்பணி ரூபன் மரியாம்பிள்ளை அடிகளாருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு எமது அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற அருட்பணி ஜாவிஸ் அடிகளாருக்கும், அருட்பணி நேசன் அடிகளாருக்கும், அருட்பணி மங்களராஜா அடிகளாருக்கும் எமது நன்றிகளை இவ்வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் எங்கள் தந்தையோடு பணிபுரிந்து சிறப்புரையாற்றி பழைய நினைவுகளை எம்மோடு பகிர்ந்து கொண்ட கலாபூஷணம் ஆசிரியர் சிவஞானராஜா அவர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் எப்போதும் அவர் எமக்கு நண்பர் தான். பெரும் பதவிகளில் இருந்தாலும் எம் குடும்பத்தில் ஒருவர் தான். எப்போது அழைத்தாலும் எம்மோடு கலந்து கொள்ளும் எம் நண்பர் ஜெனிசாந்தன் அவர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் ஒரு திரைப்படம் ஒன்று வெளியிடப்பட வேண்டுமென்றால் என்னதான் சிறந்த நடிகைகள் இருந்தாலும் அதை ஒரு சிறந்த திரைப்படமாக கொண்டு வருவது ஒரு எடிட்டருடைய பணியாகும். அந்த எடிட்டர் போல் நாம் இந்த மலரை வெளியிட வேண்டும் என்று தொடங்கியதிலிருந்து இன்று வரை எது செய்தால் சரியாக இருக்கும், இப்படி செய்ய வேண்டும் என்று எம்மோடு தோளோடு தோள் நின்று உழைத்த அருட்பணி கலாநிதி ரூபன் மரியாம்பிள்ளை அடிகளாருக்கு நமது சிறந்தாழ்ந்த நன்றிகளை நாம் தெரிவித்துக் மேலும் இன்று நமது தந்தையின் நினைவில் திருப்பதியை நிறைவேற்றிய அருள்பணி மௌலிஸ் அடிகளாருக்கு மீண்டும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இம்மலர் சிறப்புற வெளியிட ஆக்கங்களை உரிய நேரத்தில் தந்துதவிய அனைத்து குருக்கள், ஆயர்கள், குருக்கள், அதிபர், ஆசிரியர், மரியாஞ்சனி உறுப்பினர்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கும் இவ்வேளையில் எனது நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். அத்தோடு இந்த நிகழ்வு சிறப்புற தொடக்கத்திலிருந்து இதுவரை சிறந்த முறையில் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் என் நண்பன் ஜோன்சன் ராஜ்குமாருக்கும் இந்த வேளையில் எனது நன்றிகளை தெரிவிக்கின்றேன். அத்தோடு நாம் எல்லாருக்கும் தெரியும், நாம் இங்கில்லை. என சகோதரி கொழம்பில் இருக்கிறார், நான் கட்டால் இருக்கின்றேன், மற்ற சகோதரர்கள் வெளியில் இருக்கின்றார்கள். இங்கே வந்தபோது நமக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் வழங்கிய அந்தரண்ணா குடும்பத்தினருக்கும், சார்ல்ஸ் அண்ணா மற்றும் அலெக்ஸ் அண்ணா, மற்றோடு எனது நண்பர்கள் பிரின்ஸ், பிரதீபன் மற்றும் அருண்குமார்,
டிலோவின் நண்பிகள் அனைவருக்கும் இந்த வேளையில் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த மலரை சிறப்புற அச்சிட்டு வெளியிட்ட அன்னை நிறுவனத்தாருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்து, யாராவது பெயரை குறிப்பிட மறந்திருந்தால் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.